ஆயுஷாவில் உள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஆயுஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. பல்வேறு குழப்பங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக அமையும். ஆசிரியர் உறவுகளுக்கு வணக்கம். நோட்டிஃபிகேஷன் 03B 2023 இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஷெட்யூல்டு காஸ்ட், இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் வரும்போது ஆதி திராவிடர் மற்றும் ஆதி திராவிடரில் அருந்ததியர்னு ரெண்டாக பிரிவு இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி 213ன்னு வரும்போது இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்சி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து 212ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 212 அண்ட் தென் எஸ்டின்னு எடுத்துகிட்டு வரும்போது 1ன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு குளறுபடியாகவும் இருக்குது. எஸ்சின்னு கொடுத்துருக்கிறது உட்பிரிவு, நமக்கு எஸ்சிஏன்னு அடங்குமா இல்லை அடங்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்போ தமிழில் 24 இருக்குது, இங்கிலீஷில் 32 இருக்குது, மேக்ஸில் 23, ஃபிசிக்ஸ் 23, இதெல்லாம் வந்து எஸ்சிஏக்கு பொருந்துமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தெளிவான விளக்கம் இல்லை. இது நமக்கு வந்து டிஆர்பி சிவிக்கு கூப்பிடும்போது ரொம்ப கிளியரான ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த எஸ்சியில் இருக்கிற 24ல் 3% எஸ்சிஏக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்றது நமக்கு சிவி லிஸ்ட்டு வரும்போது கிளியராக தெரியும். ஆனால் இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் எஸ்சி மட்டும் 212 இருக்குது. சரி, இதுக்கு அடுத்த விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபில் பண்ணுறது எப்படின்றது ஒரு ஜிஓ இருக்குது. இந்த ஜிஓட நம்பர் இது தாங்க. ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஃபில்லிங் அப் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி எஸ்சி எஸ்டி ஆர்டர் இஷ்யூ. இது வந்து எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு மொத்தமாக காமனாக கொடுத்துட்டாங்க. இதில் எஸ்சிக்குள்ளே எஸ்சிஏக்கு ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் அலௌடா இல்லையான்றது இதுக்குள்ளே இவ்வளோ லெட்டர் இருக்குது பாருங்கள். இதை பார்த்தா தான் நமக்கு புரியும். நான் இன்றைக்கி கூடுமான அளவு தேடினதில் ஒரு 3 ஹவர்ஸில் இது தான் எனக்கு கிடச்சிது. ஜிஓ நம்பர் 44 33 91 14. இதில் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தா தான் நமக்கு இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் எஸ்சிஏயில் உள்ளே இருக்கிற 3% அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு தராங்களா இல்லைன்றது இந்த லெட்டர்லெஸ்லாம் இருக்கும். இதில் படித்த வரைக்கும் ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் பற்றி எந்த ஒரு விளக்கமும் இதில் கொடுக்கல. சரிங்களா? சரி, உங்களுக்கு இது தேவை அப்படின்னா இதை நான் இந்த வீடியோ கீழே லிங்க்கில் தரேன், ட்ரைவ் லிங்க்கில். இதை டவுன்லோட் பண்ணி நீங்களே பாருங்கள். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்களே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜியோ நம்பர் MS நம்பர் 14 அண்டு டேட்டு 12/2/2007. ஓகேங்களா? சரி, அடுத்து இது ஒரு சில இடங்களில் அருந்ததியருக்கு உட்பிரிவில் இடம் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இந்த ஒரு கேஸ் ஃபைல் ஆகி அது போயிட்டுருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னா அதையும் பார்த்துடலாம். இது தாங்க, எதுனா இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்முடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கிற வேக்கன்சி ஃபில் பண்ணும்போது ஏற்பட்ட ஒரு குளறுபடியில் பிரித்து காமிச்சிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரிட்விட்ஸ் நம்பர் 545 2018 டு பேட்ச் 2013 பேட்சில் நடந்திருக்கு. இதை அப்பீலண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் 9/9/2013 இன்வைட்டிங் அப்ளிகேஷன் ஃபில்அப் ஆஃப் 11 பேக்லாக் வேக்கன்சி. ஸோ 11 பேக்லாக் வேக்கன்சி கேட்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஸ்சிக்கு 7, எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு 1. ஸோ பேக்லாக் வேக்கன்சி அங்கே 11ன்னு கொடுக்கும்போது எஸ்சிஏக்கு 7 கொடுத்துட்டு எஸ்சிஏக்கு 1 கொடுத்துருக்காங்க, எஸ்டிக்கு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 11 வந்துடுது. அப்போ எஸ்சிஏக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பேக்லாக்கில். அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி இஷ்யூட் அனதர் நோட்டிஃபிகேஷன் ஃபில்லிங் ஒரு 166 வேக்கன்சி ஃபில்லிங் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்கள். 9th செக்ஷனில் எஸ்சிக்கு 17, எஸ்சிஏக்கு 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ விடோக்கு 3 கொடுத்துட்டு எஸ்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க. எஸ்டி விமன் நாட் விடோ, எஸ்சி விமன். எஸ்சிஏ விமனுக்கு ஒரு 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி 1, எஸ்டி விமன். ஸோ அப்போ இந்த நமக்கு பேக்லாக் வேக்கன்சின்னு வரும்பொழுது பேக்லாக் வேக்கன்சி ஃபில் பண்ணும் பொழுது எஸ்சின்னு குறிப்பிடும் பொழுது உள்ளே இருக்கிற அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வருது.
பட் ஷார்ட் ஃபால் வேக்கன்சின்னு வரும்பொழுது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியாக இருக்குது. இதை நானும் 2 மணி நேரமா தேடி பார்த்தேன். இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுக்கான அந்த முன்னாடி ஒண்ணு காமிச்சிருந்தீங்களா? அந்த அரசாணை, அந்த அரசாணைக்குள்ள லெட்டர்ஸை பார்த்தா தான் அந்த 15% நிறுத்திடுறாங்களா? இல்ல 3% அலோவ் பண்ணுறாங்களான்றது நமக்கு தெரியும். அடுத்த ஒரு எவிடன்ஸும் பார்த்துடலாம். இப்போ அடுத்த எவிடன்ஸ் என்னென்னா, நம்மளுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் தான். இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் போயிட்டு அது வந்து என்னென்னா, நமக்கு ஷார்ட் ஃபால் வேக்கன்சி பற்றி அதில் வரல. பேக்லாக் வேக்கன்சி தான் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியில் போய் பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3ல இ-காமர்ஸ் பாருங்கள். இ-காமர்ஸ் லாஸ்ட்லேருந்து பாருங்கள். டோட்டல் சான்ஸ்கிரிட்டு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அது பக்கத்தில் இ-காமர்ஸ்க்கு அப்படியே வந்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி எம்பிசியில் காமிக்கிறாங்க. ஓகே, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ விமனுக்கு ஒன்று காமிக்கிறாங்க. இது வந்து என்னென்னா, நமக்கு மேலே பாருங்கள், பேக்லாக் கேரிட் ஃபார்வர்ட் வேக்கன்சி. பேக்லாக் வேக்கன்சி இ-காமர்ஸில் எத்தனை இருக்குது உங்களுக்கே தெரியுதுல்ல. பேக்லாக் வேக்கன்சி இ-காமர்ஸில் 2 இருக்குது. ஒன்று எம்பிசிக்கு இருக்குது, ஒன்று எஸ்சி அருந்ததியர் விமனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எஸ்சி ஜென்ரலில் கொடுக்கல. பேக்லாக்கில் வரும்பொழுது நமக்கு எஸ்சிஏக்கு கிளியராக கொடுக்குறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ஷார்ட் ஃபால் வரும்போது இதுவரையும் எனக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இப்போ இதையே கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்பொழுது, கிராஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ்க்குள்ள